இப்போ பரபரப்பாக பேசப்படுவது நீங்க வச்சிருக்கிற ஒரு 50 லட்சம் பந்தயம். நீங்க எல்லா ஊர்களிலும் கூட நீங்க பிரச்சாரமும் செய்றீங்க. அது எங்களில் ஒருவருக்காவது பில்லி, ஏவல், சூனியம் இத வைத்து பாதிப்பை உண்டாக்குனீங்கன்னா அவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு தரப்படும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அப்படி ஒருத்தர் உங்களுக்கு சவால் விட்டு இருக்கிறார். இப்படி சவால் விட்டு சூனியத்தை அல்லது பில்லி சூனியம் அப்படின்ற ஒன்றை, ஏவல்ன்ற ஒன்றை முறியடிச்சாக வேண்டிய அளவுக்கு சமூகத்தில் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது ஆமா இருக்கு. நாங்கள் சூனியம்ங்கிறதை வைத்து நீண்ட நெடுங்காலமாகவே நாங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம், தவறு என்று சொல்லி. நீங்க இன்னைக்கு சமூகத்தில் பாத்தீங்கன்னா அதிகமான குடும்பங்கள் நாசமா போறதுக்கு இந்த பில்லி சூனியம்ங்கிறது தான் பிரச்சனையாக இருக்கிறது. அப்ப கணவன் மனைவி பிரச்சனைக்கு பில்லி சூனியம் வைத்து விட்டால், அந்த என்னுடைய மருமகள் மாயம் பண்ணிவிட்டால், மந்திரம் பண்ணிவிட்டால் என்றெல்லாம் சூனியம் ஒன்று இருப்பதாக நம்பி அவங்களுக்குள்ள இயற்கையாக ஒத்து போகாத விஷயங்களை எல்லாம் சூனியத்தின் மேல பழி போட்டு குடும்பங்கள் பிரிஞ்சு கிடக்கிறத பாக்கிறோம். அது சின்ன ஒரு தலைவலி, காய்ச்சல், வயிற்றுவலி எது நடந்தாலும் போய் சூனியத்தை வைத்தியம் செய்யாமல் சட்டப்படி மருத்துவம் செய்யணும் முறைப்படி, அதை செய்யாம சூனியக்காரன் நம்பி அவன் சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்து செத்து போயிடுறாங்க. அது நோய் முத்தி போய் விடுகிறது. கடைசி கட்டத்தில் மருத்துவர்கள் காப்பாற்ற முடியாத நிலைக்கெல்லாம் போறாங்க. அப்படி பாதிக்கப்படுறாங்க. அப்ப சூனிய வைக்கிறேன் எடுக்கிறேங்கிற பேர்ல பணங்கள் நிறைய அந்த மந்திரவாதிகள் சொல்லக்கூடியவங்களால சுரண்டப்படுகிறது. பெண்கள் அந்த மாதிரி சூனியம்ங்கிற பேர்ல போகும்போது அவங்கள தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையெல்லாம் அப்படி நிறைய பார்த்த பிறகுதான் இந்த சூனியம்ங்கிறது இல்லாத ஒண்ணு அப்படி நம்புறாங்க. அப்ப பிரச்சாரத்தின் மூலமாக கொண்டு செல்வதை விட அது பொய் என்பது நிரூபிக்கிறதுக்கு நம்மளே ஒரு களமா இறக்குவோம். எனக்கு சூனிய வை 50 லட்சம் ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது யாராவது வரத்தான் செய்வாங்க. அது மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தர் 2 பேர் வந்திருக்கிறாங்க. அப்ப 2 பேர் ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள், 48 நாளைக்குள்ள நீங்க தற்கொலை பண்ணிட்டு இறந்து விடுவீங்க. 46வது நாள்ல நீங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். 2 நாள் தான் இருக்கிறது. அப்ப நான் தற்கொலை பண்ண சூனியத்தை எதிர்த்து நானே பேச சூனியத்தை ஆதரித்து நானே பிரச்சாரம் பண்ணுவேன் அந்த அக்ரிமெண்ட் போட்டாங்க. இன்னைக்கு 46 முடிஞ்சு இன்னும் 2 நாள் முடிய போகிறது. அப்ப இன்னைக்கு வரைக்கும் அது இல்லைன்னு காட்டும் பொழுது மக்களுக்கு என்ன வரும்னா, சூனியம் இருக்கிறன்னு நினைச்சோம், எனக்கு வேண்டி ஒருத்தன் சொல்றான், ஒருத்தன் அதுக்கு முன் வர்றான், 50 லட்சம் தர்றாங்கிறான், முழு அஜெண்டாவா அவரையே குறி வச்சு செஞ்சு பாக்குறான், செய்ய முடியலன்னா பொய். இதுல என்ன மக்களுக்கு வரும்னா, பிரச்சாரத்தால் செய்வதை விட பிராக்டிகலாக மக்களுக்கு உணர்த்துவது அது அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நிறைய இந்து சகோதரர்கள் எங்களுக்கு போன் பண்ணி, நல்ல வேலை நானே சூனியத்தை நம்பி நாசமா போனவன், பணங்களை கொட்டினவன், அது பொய்ன்னு பின்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது அவசியமான பிரச்சாரம் என்று இந்து மத சகோதரர்களை பல பேர் அதை நமக்கு பாராட்டி சொல்றாங்க. சில முஸ்லீம்கள் கூட இது மாதிரியான பில்லி சூனியம் வைக்கிற பணிகள்ல ஈடுபட்டு தானே இருக்காங்க. ஆமா, அவங்களுடைய ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அது ஒரு ஒப்பந்தம் ஒரு இந்து சாமியார் ஒருத்தர் பண்ணிருக்கிறோம். இன்னொன்னு முஸ்லீம் சாமியார் ஒருத்தர் நான் பில்லி சூனியம் வைக்கிறேன் 3 மண்டலம் ஆகும்னு சொல்லி எங்க 5 பேருக்கு சூனியம் வைப்பதாக ஒப்பந்தம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அது ஒரு மண்டலம், அரை மண்டலம் முடிஞ்சிருக்கிறது, 2.5 மண்டலம் அதுக்கு இருக்கிறது. அப்ப முஸ்லீம்ல இருக்கத்தான் செய்கிறார்கள். நாங்க இந்த அறைகூல் மதத்தின் அடிப்படையில் விட்டதில்லை. அது இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்தவரா இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், பௌத்தரா இருக்கட்டும், சூனியம்னு சொல்லி மக்களை ஏமாத்துனீங்கன்னா ஏன் மனிதன் தானே நீங்க? மனிதன் மனிதன் செய்யற காரியத்தை செய்யலாம். அறுவாலை வெட்டுறேன்னு சொன்னா அதை ஏத்துக்கலாம். கையை கட்டி ஆகண்ட ஆயிரும்னா அது எப்படி முடியும்? மனுஷனுக்கு அப்படி ஆற்றல் இருக்குதா? சூனியம்டா தானே. சூனியம்னா என்னை அவர் தொடக்கூட மாட்டாரு. அவர் எங்க இருப்பாரு? என்னுடைய முடியை வச்சு என்னமோ பண்ணுவார். எனக்கு பாதிப்பு இருப்புனா இது சயின்டிபிக்கான ஒரு விஷயம் இருக்குதா? நிஜமா அப்படி ஒரு ஆற்றல் இருக்குதா? அப்படிலாம் அந்த பெரிய பெரிய ஆட்சியாளர்லாம் கவுத்து விட்டுலாமே. 50 லட்சம் ரூபாய் பரிசுன்னு அறிவிக்கிறீங்க. இதுல 2-3 கேள்விகள் எழுது. ஒன்னு, அந்த 50 லட்சம் எங்க இருந்து வருது? இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு பந்தயம் அப்படின்னு கட்டுறதுன்றது ஒரு வகையான சூதாட்டம். அந்த பந்தயம் கட்டுறத உங்க மார்க்கம் ஏற்கிறதா? நபிகள் நாயகம் அவர்கள் உங்களோட வழிகாட்டி, அவர் இது மாதிரியான பந்தயம் கட்டுற பணிகள்ல தனக்கு மாற்று கருத்து இருக்கிறவங்களை அந்த கருத்தை, வாதத்தை முறியடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எங்கேயும் பந்தயம் கட்டி ஜெயிச்சிருக்காரா? அதாவது முதலாவதாக இந்த 50 லட்சம் ரூபாய் விஷயத்தை எடுத்துக்கொண்டால் இது நம்ம கொடுக்க போறது இல்ல. நம்ம எதுக்கு அதை சொல்றோம்? பணம் 50 லட்சம் இல்ல, அது கொடுக்க போறதுல கொடுக்கறதுனால வராது. எதனால இதை சொல்றோம்னு கேட்டா, செய்ய முடியாது என்கிற உறுதியைத்தான் இதை கொடுக்கறோமே தவிர அவர் செஞ்சிருவாரு. 50 லட்சம் என்ன செய்யறது? நாங்க ஒரு நாள் பாடுபட்டு இருக்கல, எந்த ஒரு திரட்டியும் வச்சுக்கல, நடக்க போறது இல்ல. சூனியக்காரன் மனுஷன் மனுஷன் வேலையை தான் செய்வான். 50 லட்சம் சொன்னாதான் வருவாங்க. அது அந்த சவால் அறையை ஏற்றுக்கொண்டு வருவார்கள், எல்லா முயற்சியும் செய்வார்கள் என்பதற்கு சொன்ன தொகை தானே தவிர 50 லட்சம் நாங்கள் கொடுக்க போறது கிடையாது. பிரச்சாரத்திற்காக நம்ம இதை பயன்படுத்துவோம். இரண்டாவது, பந்தயம் என்பது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. பந்தயம் கட்டவே கூடாது. ஆனா பந்தயங்கிறது சூதாட்டம் தான். பந்தயங்கிறது என்னங்கிறதுக்கு இஸ்லாத்தில் இலக்கணம் இருக்கிறது.
பந்தயம் என்பது 2 பேரும் பணம் போடணும். அவர் 50 லட்சம், நான் 50 லட்சம் போட்டுட்டு யாரு ஜெயிக்கிறோமோ எடுத்துக்கிறோம். இது பந்தயம். ஒருத்தன் பணத்தை இழக்கிறான்ல, இழந்து ஒருத்தன் பெறணும், அதுதான் பந்தயம். இதுல நான் தான் 50 லட்சம் சொல்றேன், அவர் 50 லட்சம் போட்டு நீ ஜெயிச்சா 1 கோடி, நான் ஜெயிச்சா எனக்கு 1 கோடின்னு சொன்னா பந்தயம். இது ஒன் சைடு பரிசு. இது இப்போ கபடி போட்டு வைக்கிறாங்க, ஜெயிக்கிறவர்களுக்கு 1 கோடி தருவோம் வரும். இது பரிசு. பரிசு இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டதில்லை. பரிசு வச்சுதான் உங்க கருத்தை வெல்லணும் அப்படின்றதுக்கு நபிகள் நாயகத்திட்ட முன்னுதாரணம் இருக்கான்னு கேட்கிறேன். அவர் இது மாதிரியான வழிகாட்டுதல்களை ஏதாவது செஞ்சிருக்காரா? இந்த சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. பரிசாக இல்லாம இப்ப பல தெய்வத்தை வணங்குற மக்கள்கிட்ட போய் இதெல்லாம் நீங்க தெய்வம் வணங்குறீங்க, இதுக்கு சக்தி இருந்தா நான் எதிர்க்கிறேன்ல, அவங்க தெய்வத்திலேயே அழிக்க சொல்லுங்க பாப்போம், என்னை அழிக்க சொல்லுங்க, எனக்கு டைம் தராதீங்க, இன்னைக்கே செஞ்சு காட்டுங்க என்று நபியை நீங்க முகமதே சொல்லுங்க குர்ஆன்ல வசனம் இருக்குது. அத முகமது நபி சொன்னாங்க. சேலஞ்ச் தான் சேலஞ்ச். நீ சொல்றது உண்மையா இருந்தா எனக்கு செஞ்சு காட்டு பாப்போம். அப்ப செஞ்சு காட்ட முடியல என்று சொன்னா அது பொய்யின்னு ஆயிரும். நம்ம பணத்தை வைத்து சொல்லுவோம், அவங்க அந்த சேலஞ்ச் இருக்குதான் செஞ்சது. அது 4 நாள் கழிச்சு கன்ஃபார்மா முடிவாயிரும் இல்லங்கிறது. நான் தற்கொலை பண்ணி சாக போறது இல்ல, 2 நாள் தான் இருக்கிறது, அதுக்குள்ள நான் சாவதான சூனியம் பொய்யின்னு ஆயிருது. அப்ப அதை வர வைக்கிறதுக்காக செய்வதும் இது மக்கள்கிட்ட செய்தியை கொண்டு போவதற்கு ஒரு வழிமுறையா இதை எடுத்திருக்கோம். இந்தியாவில் முஸ்லீம்களை எத்தனை பிரச்சனை இருந்தாலும் எங்களை காப்பாற்று வெளிநாட்டிலிருந்து அவன் வர வேண்டியதில்லை, நாங்க இங்க உட்கார்ந்து போராடுறோம். எல்லா மதத்துக்காரர்களும் அவங்க தங்கள் பாதிக்கப்படும் போது செய்யறாங்க, முஸ்லீம்கள் மேல பழி போடுவதற்காகவும் செய்கிறார்கள்.